அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நீட் எக்ஸாம் எல்லாரும் எழுதி மிகப்பெரிய ரிசல்ட்டு கையில் என்ன வந்திருக்கும், எவ்வளோ வந்திருக்கும், எதிர்பார்க்குற மார்க் என்ன, எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன, யூடியூப்பில் வந்த ஆன்சர்ஸு, டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய கால்குலேட் பண்ணி ஒரு மார்க்கில் உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால மட்டும்தான் ஒரு ஒரு உடனே இமீடியட்டாக அந்த ரெக்கார்டிங் போகிறோம். ஸோ எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ் இல்லை டாக்டர் லெவலில் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நல்ல மார்க், சரிங்களா? இதில் அனுபவம் வாய்ந்த நல்ல ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் பர்சன் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தால் போதுமானது. சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மார்க்குன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு கீழே நம்மளுடைய கவர்மெண்ட் கல்லூரிகள் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எத்தனை இருக்குது, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய சொத்து, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸை எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம், சரிங்களா? இப்போ செகண்ட் வீடியோவில் சார் நான் எனக்கு எவ்வளோ மார்க் வருன்ற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு சார். எனக்கு 350 வருது, 400 வருது, 520, 540, 500 இது மாதிரி மார்க்லாம் வருதுங்க சார். இது ஜென்ரலாக உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மார்க் வந்து கட் ஆஃப் வந்து எனக்கு எவ்வளோ ரேஞ்சு இந்த வருஷம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளால் 2023 மார்க் எந்த ரேஞ்சில் போயிருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியும், சரிங்களா? 2024 எப்படிலாம் வரலாம் அப்படின்றத பற்றி நம்மளால் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ எப்படிலாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் இல்லை ஒவ்வொரு கல்லூரின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் நமக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் 2023 கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு அனலைசிஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்புறம் ஜென்ரலாக 2024 என்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் இருக்க போகிறதுன்றதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் எப்போது நம்ம சொல்கிற கவர்மெண்ட் காலேஜு, செமி கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, சிஎம்சி வெல்லூர், 21 ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதை பற்றி நிறைய விவரங்கள் நிறைய சொல்ல போகிறேன். எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கட் ஆஃப் கம்யூனிட்டி அடிப்படையில் என்ன இருந்தால் கிடைக்கும், என்ன இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2023 ஓசி கம்யூனிட்டி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களோட கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 610 மார்க் இருந்தால் தான் அவங்களால சீட்டே வாங்க முடிஞ்சுது, சரிங்களா? ஸோ 610 மார்க் ரேஞ்சில் இருந்தால் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சீட்டாக இருக்கணும், சரிங்களா? அதே போல் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், அந்த 610 மார்க் மேலே இருக்கிற ஒரு ஓசி கம்யூனிட்டி மாணவன் மட்டும்தான் இந்த சீட்டை வாங்க முடியும். அந்த ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை கடைசியாக பார்க்கலாம். அடுத்து பிசி கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 566 ரேஞ்சில் இருந்திருக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு. பிசிஎம் வந்து ஒரு 550 ரேஞ்சில் இருந்திருக்கு. எம்பிசி வந்து 540 ரேஞ்சில் இருந்திருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 455 மார்க் ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அதே போல் ஷெட்யூல்டு அருந்ததியே 400 மார்க் ரேஞ்சில் இருந்தாலே கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 20,000 ரூபா டியூஷன் ஃபீஸில் படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. எஸ்டி கேட்டகரி 380 மார்க் இருந்தால் ரெடி ஆகிடுங்க, கவர்மெண்ட் காலேஜுக்கு பேக்கப் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு லாஸ்ட் இயரு. அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இதில் வந்து ஒரு 4 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க ப்ளஸ் ஒரு 4 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 8 லேக்லேருந்து 9 லேக் வரைக்கும் கண்டிப்பாக ஹாஸ்டலோடு சேர்த்து செலவு பண்ணி வரும். இந்த ஷெட்யூல்டு கேட்டகரி ஆர் பிசி கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்களாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டியூஷன் ஃபீஸ் அதில் டேலி ஆகிடும். அப்போ நம்ம கையிலேருந்து ஒரு 4 to 4.5 லேக்கு செலவு பண்ண முடிந்தால் நீங்கள் அந்த டிகிரியை முடிச்சிடலாம். ஸோ இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்த ஷெட்யூல் லெவல் கேட்டகரிஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு டோட்டல் ஃபீஸே 20,000 தானே. ஸோ அதுவும் நமக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்துருப்பது ஒன்றும் பெரிய செலவுகள் எதுவும் இல்லை. அதிகபட்சம் ஹாஸ்டலில் ஒரு 60,000 வருஷத்துக்கு செலவாகும், தாராளமாக பண்ணிடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போகும்போது உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸும் அதே போல் அதர் ஃபீஸஸும் கண்டிப்பாக வரும். தெரியாத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை ஸ்காலர்ஷிப் பேஸ்டு இருக்கிறவங்க இந்த ரேஞ்சில் வருது. அதே போல் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்க மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்டை. உங்களுக்கு வந்து 1 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டடி சர்டிஃபிகேட் 6ஆம் கிளாஸ்லேருந்து இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் படிச்சுக்கோ அந்த ஸ்டடி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரைட், கம் டு த பாயிண்ட். 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோடைய கட் ஆஃப் வந்து ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் கிட்டத்தட்ட 535 மார்க். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க 535 மார்க். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை தான் இது இருக்குது. ஏன்னா அந்த ஓசியோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அவங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் யாரும் கிடையாது.
என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் அவங்களோட மார்க் முன்னாடி தான் எடுக்கலாம். ஸோ வெரி வெரி காம்படிஷன் வந்து ஓசி கேட்டகரி ஓப்பன் காம்படிஷன். அடுத்து பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 505க்கு எபோவ் மார்க் இருக்கிறது சேஃபாக இருந்துச்சு லாஸ்ட் இயரு. அவங்க எல்லாருமே சீட் வாங்கி படித்தாங்க. பிசி முஸ்லீம் இருக்கிறவங்க 502 மார்க்குக்கு மேலே இருந்தவங்களே சீட் வாங்கினாங்க. எம்பிசியாக இருக்கவங்க 496 வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் கடைசி காலேஜுக்கும் போனாங்க. எஸ்சி கேட்டகரி வந்து 400 மார்க்குக்கு மேலே, அதே போல் எஸ்சிஏ அருந்ததியர் வந்து 312 மார்க்குக்கு மேலே, அதே போல் எஸ்டி இருக்கிறவங்க 285 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு சீட்டும் கிடச்சிது. அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்லேயே படிக்கலாம் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். சார் நம்மள்ட்ட ஒரு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் இதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம சாய்ஸ் போவோம்னா கவர்மெண்ட் காலேஜ், அடுத்து ப்ரைவேட் காலேஜின் கவர்மெண்ட் கோட்டா, அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியின் கவர்மெண்ட் கோட்டா, அப்படி தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் ஃபீஸ் டிஃபரன்ஸ் வரும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு காலேஜ் வந்து தனலட்சுமி யூனிவர்சிட்டி பெரம்பலூர் கேம்பஸ், திருச்சி கேம்பஸ், 2 கேம்பஸ், அப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இன் ரெட் ஹில்ஸ் சென்னை கேம்பஸ். ஸோ இந்த 3 கல்லூரியுடைய கட் ஆஃப் வந்து ஓசி கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒரு 505 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு ஓசி கேட்டகரியில் வந்து அசைன் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க 495 ரேஞ்சில் இருக்கிறது சேஃப். பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 483, எம்பிசி பொறுத்தவரைக்கும் 475, அதே போல் எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 394, அதே போல் எஸ்சிஏ பொறுத்தவரைக்கும் 314, எஸ்டி பொறுத்தவரைக்கும் 288. இதில் இந்த ஷெட்யூல்டு கேட்டகரி ரிசர்வ்டு கேட்டகரி வரவங்க கொஞ்சம் பி அலர்ட். ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்ததா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு மேலும் தகவல்கள் வேணால் நாங்கள் கூட அதை ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஷெட்யூல்டு கேட்டகரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கா இல்லையான்ற தகவல்களை மிக விரைவில் வேணால் நாங்கள் ஒரு வீடியோவே எடுத்து உங்களுக்கு நம்ம இதை கொடுக்குறோம். பிளாக்ஸ் மாதிரி எடுத்து கூட கொடுக்குறோம். பட் பி அலர்ட், பி அவர். ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலத்தில் டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்டாலும் கூட ரிமைனிங் ஃபீஸ் என்ன பண்ணிடலாம், நம்மளால் கட்டிட முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்டு கோர்சஸ்ஸு பிளான் ஷெட்யூலில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் எம்பிபிஎஸ் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து 7.5. ஸோ ஒரு ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் 400+ மார்க்கே சேஃபாக இருந்திருக்கு. அதே போல் பிசி கம்யூனிட்டி 400 மார்க்கு இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். பிசிக்கும் ஓசிக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. எம்பிசிக்கும் அதே 400 மார்க் தான், பிசிஎம்மும் அதே 400 மார்க் தான். கிட்டத்தட்ட 400+ கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிலையும் கேட்குறாங்க. ஸோ ஷெட்யூல்டு கேட்டகரிக்கும் 380, 20 மார்க் தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஜென்ரலில் போனீங்கன்னா அது எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் வரும் மார்க்கு கம்யூனிட்டி டிஃப்ரெண்டில். இதில் பாருங்கள் கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸே வரல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். எஸ்சிஏக்கும் அதே 380, எஸ்சிக்கும். ஸோ இதில் என்ன ரிசர்வேஷன்னா நிறைய அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியில் இருக்கிறவங்க திரும்ப போராட்டம் பண்ணி திரும்ப ஜெயிச்சு அவங்க இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க. அதனால் கட் ஆஃபில் வெறும் பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை. 7.5 மாணவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க்கை விட 30 மார்க் அதிகமாக இருக்கிறது சேஃப். என்னுடைய பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான். இதை வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. இது வந்து இவ்வளோ இருக்க இப்படிசா நெகட்டிவாக அப்படிலாம் நெகட்டிவ் இல்லை. நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சேஞ்ச் வரலான்றது என்னோட எதிர்பார்ப்பு. காரணம் இது மற்ற மாணவர்களுக்கும் பொருந்தும். ஜென்ரலாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்க்குறவங்களும் கூட இந்த வருஷம் கட் ஆஃப் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன மார்க் சொல்லியிருக்கணும் அதில் இருந்து 20லேருந்து 30 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாமோ அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. காரணம் என்னென்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நிறைய மாணவர்கள், நாங்களே நீட் சென்டருக்கு போனோம், நீட் சென்டரில் உட்காந்தோம், பசங்களுக்கு நிறைய எப்படி பண்ணாங்கன்ற ரிவ்யூஸ் கேட்டோம். அதை சம்மந்தமாக வீடியோவும் போட்டிருக்கிறோம். அவங்களுடைய பெரிய இதுனா ரிப்பீட்டர்ஸ், வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். ரிப்பீட்டர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே 500 மார்க் மேலே தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. கொஸ்டின் வெரி வெரி ஈஸி எக்ஸப்ட் ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாருமே டார்கெட் எல்லாம் 500+ மார்க் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அதன் அடிப்படையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் அடிப்படையிலையும் புது காலேஜஸ் வரல அப்படின்னாலும், இது புது காலேஜஸ் வந்துன்னா நம்மளோட கட்டாக ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புது காலேஜஸ் வந்து அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நமக்கு டேலி பண்ணிவிடும். சரிங்களா? புது காலேஜஸ் வரல அப்படின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களோட மார்க் இந்த மார்க்கை விட கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 மார்க் வரைக்கும், சரிங்களா, மேக்ஸிமம் 30 மார்க் வரைக்கும், மினிமம் 10 மார்க் வரைக்கும். இவ்வளோ கேப் ஏன் சார் சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொன்னால் தானே எங்களால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ செப்பரேட்டாகவே நம்ம கொடுக்குறோம்.
கண்டிப்பாக நம்ம வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் அதை கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்னும் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் போடுறாங்க, அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க, ரேங்க் என்ன. ஏன்னா எவ்வளோ வேணால் மார்க் மாறலாம், ரேங்க் மாறவே மாறாது. தட் கம்யூனிட்டி ரேங்க் இந்த ஜென்ரல் ரேங்க் வி ஹேவ் டு டிசைட் யுவர் சீட் இஸ் அவைலபிள் ஆர் நாட். உங்களோட இடம் உண்டா, சீட்டு உண்டா இல்லையா, நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களோட ரேங்க் வச்சு நான் சொல்லிட முடியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த எம்பிபிஎஸ் சீட்டை வாங்குவதற்கான, எம்பிபிஎஸோட கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய தெளிவான வீடியோக்களாக இருக்கும். தொடர்ந்து சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நிறைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறத நான் வீடியோ மூலயமா கொண்டு வரணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்த வீடியோக்களில் மிக விரைவில் அடுத்த கண்டென்ட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃப் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரியான வீடியோக்கள் அடுத்து சில நாளில் அப்லோட் பண்ணிவிடுவோம். கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கீப் சப்போர்ட், ரெகுலர்லி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.